ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், டேரட் கிளாஸ், ஹீலிங் கற்றுக்கணுன்னா ஷோராக ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அசியூம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இன்வாய்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. The Chariot, okay, the Star, okay, 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 the Moon, Queen of Swords, the World, okay, Strength, okay, 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 Knight of Pentacles. ஓகே, இது ஜென்ரல் ரீடிங். ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் இல்லை. ஓகே, ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லவ், ஹோப் எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதில்லை. ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது கிடைக்கல இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லலாம். கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பு இருந்தும் கூட ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் நைட் இந்த பர்சனுக்கு உங்கள் தாட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா சிச்சுவேஷன் நார்மலாக ஆகுமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த பர்சனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம். ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணியிருக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கான ஒரு பர்சன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் இருந்திருப்பாங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, அவர்கிட்ட பழகின விதத்துலேயும் சரி உங்களுக்கு அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி, ரெண்டு பேருக்குமே அப்படி தான். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன் நினச்சிங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த பர்சன் என்ன மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்குன்னு நினச்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் ரெண்டு பேருக்குமே ஃபீல் ஆகியிருக்கும் இதில். ஓகேவா? இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு எமோஷ்னலாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கண்டிஷன் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் நல்லா போகும், அடுத்து 2 நாள் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்.
ஸோ ஒரு சிச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து இருந்தால் தான் உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு உண்டு. ஆனால் இன்னொரு டைம் இப்போ வந்து கரண்ட்லியாக நீங்கள் வந்து என்ன தான் எனக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் இந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே தர மாட்டேங்கிறாரு, என்னை டவுனாக தானே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சரியா? நீங்கள் வந்து என்ன இந்த பர்சன்ட்ட சொன்னாலும் உங்கள் பேச்சு அவர் வந்து ரொம்ப மைண்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லலாம். அதாவது அதுக்காக உங்களை ஹர்ட் பண்ண மாட்டார். ஒரு பாசிட்டிவ் வேலேயே அவர் சொல்லி விட்டுடுவார். இல்லை அது சரி வராது, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதேன்னு உங்களை வந்து எந்த விஷயமே உங்களோட சாய்ஸ் படி பண்ண வைக்க மாட்டார். உங்களை வந்து ஒரு டவுனாக ஃபீல் பண்ண வைப்பாருன்னு சொல்லலாம். ஒரு டைமில் நீங்கள் அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டு கேட்டு நடந்துகிட்ருப்பீங்க. ஆனால் கரண்ட் சிச்சுவேஷனில் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு சொல்லலாம். யார் இல்லாட்டாலும் என்னால் வாழ முடியும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த பர்சன் மேலே வந்து உங்களுக்கு இருந்த ட்ரஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மைண்டில் நினைக்கிறது, நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பான பர்சனாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிற விஷயங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தானே. பட் இந்த பர்சன் எப்போவுமே நம்மளை டவுன் தானே பண்ணுறாரு. நம்ம சொல்கிறது எதுவுமே அவர் பண்ணலையே, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு ரீசன் சொல்லிவிட்டு அப்படியே டைவர்ட் தானே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பர்சன் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்க. பட் இப்போது அந்த டைம் வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த பர்சன் சிரித்தாலும் அழுதாலும் 2 பேருமே நம்ம சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணணும். அழுதாலும் சேர்ந்து அழுறோம், சிரித்தாலும் 2 சேர்ந்து சிரிக்கிறோம். அந்த மாதிரிலாம் தாட் வச்சுருந்துருப்பீங்க உங்கள் மைண்டில். பட் இந்த பர்சனை ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவரோட விஷயத்தில் அவர் வந்து செல்ஃபிஷாக இருந்திருப்பார். நீங்கள் என்ன சொன்னாலுமே உங்களை பேச்சை கேட்க மாட்டார். உங்களை டவுன் பண்ண அதுக்காக டைரெக்டாக சொல்ல மாட்டார். உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட விஷயங்களை எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டார், சிரிச்சிட்டே சொல்லுவார். ஸோ அவரோட விஷயத்தில் ஆனால் அவர் வந்து யாருக்கு பேச்சும் கேட்க மாட்டார், ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். உங்களை க்ரோ ஆக விட மாட்டாத உங்களை வந்து ஒரு டவுனாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருந்திருப்பார் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு உங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பார். அது நீங்கள் சம்டைம் நினச்சிருப்பீங்க, அது வந்து ரொம்ப நம்ம மேலே அதிக அன்பு இருக்கிறதுனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டெல்லாம். லேட்டர் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், இந்த பர்சன் வந்து அவர் செல்ஃபிஷாக இருக்காங்க அவங்களோட விஷயத்துலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி ரொம்ப நீங்கள் வந்து கிளியராக ஃபோக்கஸ் பண்ணலைன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, நான் நம்புகிற யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரும். ஸோ வந்து நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மைண்டை டைவர்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது, ஒரு ஆன் ஆஃப் கண்டிஷனில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததில்லை, ஈக்குவல் எஃபோர்ட் போட்டதில்லை. ஸோ இந்த பர்சன் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயே தான் அவங்கள வச்சுருந்தாருன்னு சொல்லலாம். ஓகே, கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேருமே மறக்கலை உங்களோட மெமரிஸை. லாஸ்ட் நைட் தாட்ஸ் வந்து இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, எல்லாம் இருந்தும் நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத மாதிரி இருக்குது. சடனாக அவர் தூக்கத்துலேருந்து எழும்புறாரு, தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக அவர் தூக்கத்துலேருந்து எழும்பிட்டு உங்கள் ஞாபகம் வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அவர் வந்து நல்லாவே ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் இல்லாட்டாலும் வாழணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே இந்த பர்சன் வந்து செல்ஃபிஷாக இருந்த ஒரு கேரக்டர். ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா, நீங்கள் இல்லாட்டாலும் ஓகே நான் வாழ்ந்துடலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணார். பட் அவரால் முடியலை, அப்படி இருக்க முடியலை. சரி, அப்போது நம்ம வந்து யூனிவர்ஸ் மெசேஜ் என்னென்னா, ஒரு பர்சனை வந்து நம்ம ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கும் நம்மளோட வேல்யூ ஒருத்தர் என்றைக்குமே புரியாது. ஸோ கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டாக இருந்தால் போகும்போது தான் நமக்கு அவங்களோட வேல்யூ வந்து புரியும். இப்போ நமக்கான உறவாக இருந்ததுன்னா அது எங்கேயுமே நம்மளை விட்டுட்டு போகாது. நம்ம நினைக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ரொம்ப பேசாமல் டிட்டாச்மெண்ட்டில் இருந்தால் இவங்க நம்மளை மறந்துடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்களோ நம்ம ஒரு பயத்திலேயே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மளாவே வாலண்டியராக போய் பேசுகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டில் இருந்தோன்னா அது நம்மளுக்கான உறவுனா நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போகாது தான் யூனிவர்ஸ் மெசேஜ். ஓகே, இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகலை, ஒரு டிட்டாச்மெண்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த செப்ரேஷனில் தான் இந்த பர்சனுக்கு வந்து உங்களோட ஒரு வேல்யூ புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம செல்ஃபிஷாக இருந்திருக்கக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. உங்களோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவருக்கு வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண வைக்குது. ஸோ வந்து லாஸ்ட் நைட் என்ன நினைக்கிறாருன்னா,
நீங்கள் வந்து என்னோடய ஈகோவை எல்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அன்பால் என்னோடய ஈகோ எல்லாம் மாறி போச்சு, நான் உங்களுக்காக என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ என்னென்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹோப் தருவேன்னு சொல்கிறாரு. இந்த வைப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இந்த பர்சன் வந்து ஒரு கிளியர் ஹோப் உங்களுக்கு ஷுவராக தருவார். ஓகே, எனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். T important, H important, E important, A important, W important, O important, R important, L important, D important. Any important month பார்க்கலாம். January, March, December. Any important dates பார்க்கலாம். 1, 5, 11, 17, 30, 28. Any important colors பார்க்கலாம். Green, yellow, sky blue. Okay. Any important month, okay, important angel number பார்க்கலாம். 222. 222 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஷுவராக அவங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம், நிறைய பேர் கேட்குறாங்க யூனிவர்ஸ் வந்து நிஜமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக நிஜம்தான். அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாதப்போ நமக்கு அது நிஜமாகவே அது நிஜம் கிடையாது. நமக்கு உண்மையான நம்பிக்கை இருந்ததுன்னா அது கண்டிப்பாகவே நிஜம்தான். ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்ம வேண்டுதலை எப்படி எடுத்துக்கோன்னா, நம்ம வந்து உண்மையாக எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு வந்து நம்மளோட வேண்டுதலை எடுத்துக்கும். சரியா? இப்போ நம்ம யாரும் இல்லை, நம்ம தனிமையில் ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம யூனிவர்ஸ் கிட்ட உண்மையாக பேசணும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு உண்மையாக 1% கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசக்கூடாது. ஒரு 100% ஒரு ஹோப்போட ஒரு நம்பிக்கையோட நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசினா நம்ம பண்ணுற யாரும் நமக்கு இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு இல்லாத மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நமக்கு கூட யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கே தோணும். சப்போஸ் அப்படி நமக்கு தோணலைன்னா நம்ம வந்து ட்ரூவாக இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களோட இருக்கிற மாதிரி உங்கள் கூட அந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். சரியா? அப்படி உங்களுக்கு ஓரளவு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் அதை நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். நீங்களாகவே நேச்சரை லைக் பண்ணுவீங்க, தனியாக அமைதியாக இருக்கிறத விரும்புவீங்க, எங்கேயாவது சத்தம் கேட்டுன்னா நீங்களே ஒதுங்கிடுவீங்க. ஸோ நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூடயே இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.